என்டிஆர் எம்ஜிஆருக்கு அப்புறம் இவர் தான் பெரிய புரட்சி பண்ண போறாருனாங்க. இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவர் எவ்வளவு சீட் எடுத்தாலும் அவர் தான் கிங் மேக்கர்ன்றாங்க. முதல்ல கிங்காக போறாருனாங்க, அப்புறம் இப்ப எவ்வளவு சீட் எடுத்தாலும் அவர் தான் கிங் மேக்கர். ஆஸ்கிங் கிங் மேக்கர் ஆர் கிங். கைஸ், இந்த நேஷனல் மீடியால டிவிகே தலைவர் விஜய் வந்து பாத்தீங்கன்னா கிங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப கடைசி 2 நாளா பாத்தீங்கன்னா கிங் இல்ல, ஒரு கிங் மேக்கர் அப்படின்ற மாதிரி இறக்கிட்டானுங்க. இங்க வச்சு இந்த விஜய் பாத்தீங்கன்னா இங்க இறக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். சோ அது என்ன மேட்டர் அப்படின்றத பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிவிகே சைடுல இருக்கிறவங்க எல்லாரும் சொல்ற ஒரே வார்த்தை, சாட்டை துரைமுருகன்ற ஒரு நபரால தான் என்டிகேன்ற கட்சி வந்து அழிய போகுது, அழிஞ்சுகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தமிழர் கட்சி இன்னைக்கு இந்த அளவுக்கு வீழ்ச்சி அடையிருக்கு மிக முக்கிய காரணமே சாட்டை துரைமுருகன் மற்றும் இடும்பாவனம் கார்த்திக் போன்ற நபர்களால தான் இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி இந்த அளவுக்கு இன்னைக்கு வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. அது உண்மையா பொய்யான்னு பார்க்கணும். ஏன்னா இன்னொரு சைடுல வந்து பாத்தீங்கன்னா என்டிகே சைடுல இருந்து கேட்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, டிஎம்கேவை பார்த்து ஏடிஎம்கேவை பார்த்து என்டிகேவை பார்த்து பயப்படுறதை விட சாட்டை துரைமுருகன்ற ஒரு பேரை கேட்டு தான் டிவிகே சைடுல இருக்க எல்லாருமே பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி என்டிகே சைடுல சொல்றாங்க. என்னடா நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதை பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். இது கூட வேளாங்கண்ணிக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய் இன்னைக்கு வரதா இருந்தது. அவர் வராததுனால அந்த வேளாங்கண்ணி ஆலயத்தை பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அலப்பறை பண்ணிட்டானுங்க. சோ அது என்ன மேட்டர் அப்படின்றதையும் பார்த்துடலாம். சீமான் வந்து பணம் வாங்குறாரு அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வருதுல. சோ அந்த குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா அப்படின்றத டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். உனக்கு எங்க இருந்து காசு வருது இந்த கட்சியை நடத்துற? எல்லாரும் போட்டி போடுறிய, ஆனா என் காசு இல்ல. பணக்காரன் இல்லாத ஒரே கட்சி வேட்பாளர் நம்ம கட்சி வேட்பாளர் தான். எவனுமே பணக்காரன் கிடையாது. சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாட்டை துரைமுருகன்ல இருந்தே போயிடலாம். ஆக்சுவலா டிவிகே சைடுல எல்லாருமே பயங்கரமான குற்றச்சாட்டு வைக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, சாட்டை துரைமுருகன்ற ஒரு நபர், அந்த நபரோட வாயால தான் என்டிகே வந்து அழிஞ்சுகிட்டு இருக்கு. ஏன்னா அவர் பேசுறது வந்து மக்களுக்கு யாருக்குமே பிடிக்கல. சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொச்சையா பேசுறாரு, அப்படி இப்படி ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வந்து பாத்தீங்கன்னா சாட்டை துரைமுருகன் மேல வச்சுக்கிட்டு இருக்காங்க. விக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா டிவிகே சைடுல இருக்கவங்க வைக்கிறாங்க. விஜய்னா முதலமைச்சராக போறாரு, விஜய்னா அமைச்சரை ஆக்க போறாரு, விஜயண்ணா வந்து ஆட்சியை பிடிக்க போறாரு, முதல் கையெழுத்தே அவர் வந்து பெண்களுக்கு ஆதரவா தான் போட போறாரு அப்படின்ட்டு ஒரு குரூப் வந்து மிதமிஞ்சிய கனவுல இருக்காங்க. கலை யதார்த்தம் என்னன்னே தெரியாம மிதமிஞ்சிய கனவுல இருக்காங்க. அதே சைடுல என்டிகே சைடுல இருந்து இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, சாட்டை துரைமுருகன் நடக்காதது ஒண்ணும் சொல்லலையே, நடக்கிற மேட்டர் தானே சொல்றாரு, விஜய் பண்ற தவறுகளை வந்து சுட்டி காமிக்கிறாரு. அவங்க 2000 கொடுக்குறாங்க, நீங்க 2500 கொடுக்குறீங்கன்னா நீங்கள் எப்படி மாற்று? இது வந்து அவங்களால பொறுத்துக்க முடியல, அதனால இந்த மாதிரி அவதூறுகளை வந்து கலப்பிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா உண்மையிலேயே சாட்டை துரைமுருகனால என்டிஏ கட்சி அழியுதா அப்படின்றத பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலா சாட்டை துரைமுருகன்ற ஒரு யூடியூபர் வந்து பாத்தீங்கன்னா விஜய் எதுக்குற ஒரு விஷயம் தமிழ்நாடு ஃபுல்லா தெரிஞ்சிருக்கு அப்படின்னா எந்த அளவுக்கு அவர் வந்து ரீச் ஆயிருக்காரு அப்படின்றத பார்க்க முடியுதுங்க. சோ சாட்டை துரைமுருகனுக்கு ஃபேன் பேஸ் எந்த அளவுக்கு இருக்குன்றத கொஞ்ச நாள் முன்னாடி தான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். தட் மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டால அவ்வளோ பெண்கள் வந்து சாட்டை துரைமுருகனுக்கு ஃபயர் விடுறாங்க. ஆனா சாட்டை துரைமுருகன் மேல டிவிகே சைடுல ஏன் இவ்வளோ கான்ல இருக்காங்க, இவ்வளோ வன்மத்தில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, ஏன்னா இவரும் அந்த அளவுக்கு வன்மத்தை கக்கி இருக்காரு. யாரு மேல? விஜய் மேல. தேவாலயத்தில் மண்டி போடுறது தப்பே கிடையாது, இயேசுநாதர் முன்பு மண்டி தப்பு கிடையாது. ஆனா ஓட்டுக்காக மண்டி போடக்கூடாது. தட் மீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விஜய் பண்ற அரசியல் வந்து சரியில்லை. அவருக்கு வந்து அரசியல் அறிவுன்றது இல்ல, அரசியல் புரிதல்ன்றது இல்ல, ஒன்லி அந்த மாஸ் மென்டாலிட்டி மட்டும் தான் இருக்கு அப்படின்றத அவரோட ஒவ்வொரு வீடியோலையும் எடுத்து வைக்க பாத்தீங்கன்னா டிவிகே சைடுல இருக்கவங்களால பொறுத்துக்க முடியல. ஏன் எங்க அண்ணன் எங்க சரியில்லை அப்படின்னு கேட்காம நீ யாரா அதை சொல்றதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சு. இங்கதான் இங்க கிளாஷே நடக்குது. அந்த விமர்சனத்துக்கு உங்களால முடிஞ்ச பதில் சொல்லுங்க. அதாவது விஜய் பண்றதை நான் திருப்பி எடுத்து தான் சொல்றேன், விஜய் பண்றது சரியான்னு தான் நான் கேட்கிறேன். சோ அது சரி தப்புன்றதை நீங்க சொல்லலாம். அதை விட்டுட்டு மேல எதுக்கு இந்த அளவுக்கு வந்து அவதூறுகளை பரப்புறீங்க அப்படின்ற மாதிரி சாட்டை துரைமுருகன் கேக்குறாரு. ஆக்சுவலா இங்க ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, சோஷியல் மீடியா ஃபுல்லா ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா டிவிகேவை சப்போர்ட் பண்ற பாதி இன்ஃப்ளூயன்சர்ஸ் யூடியூபர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையிலே டிவிகேவை சப்போர்ட் பண்ணல. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஃபாலோவர்ஸ்க்காக தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது டிவிகே விஜயை சப்போர்ட் பண்ணா நம்மளுக்கு வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் கிடைப்பாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் என்ன நிறைய பேர் சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி போடலாமே, நீங்க விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி போட்டா நிறைய ஃபாலோவர்ஸ் வருவாங்க ப்ரோ, ரீச் கிடைக்கும் ப்ரோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அது உண்மைதான். உண்மையிலே நான் விஜயை சப்போர்ட் பண்ணி போட்டிருந்தேன்னா நிறைய ஃபாலோவர்ஸ் ரீச் கண்டிப்பா வந்திருக்கும், நான் இல்லன்னு மறுக்கவே இல்லை. ஆனா என்னோட மைண்ட் செட் என்னன்னா, நான் ஒரு ரீச்காக ஃபாலோவர்ஸ்க்காக ஒருத்தவங்களை சப்போர்ட் பண்ணா அது ரொம்ப நாள் நல்லா இருக்காது. பொதுவான கருத்துக்கள் என்ன, மக்களுக்கு எந்த கருத்துக்கள் போய் சேர்ந்தா நல்லது அப்படின்ற மாதிரி யோசிச்சு அதை மட்டும் பப்ளிஷ் பண்ணாலே போதுன்ற மாதிரி நான் முடிவெடுத்தேன். ஆனா என்னோட சர்க்கிள்ல இருக்க நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து டிவிகேவை சப்போர்ட் பண்றாங்க, பட் அவங்க வந்து டிவிகேக்கு ஓட்டு போடல, அவங்க வந்து பாத்தீங்கன்னா வேற கட்சிக்கு தான் ஓட்டு போடுறாங்க. ஆனா
இருந்தாலும் டிவிக்கு சப்போர்ட் பண்ணி இன்ஸ்டால வீடியோ போடுறாங்க. அது நிறைய பெண்கள். நான் கேட்பேன் எதுக்கு இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது பிளைண்டா அவங்க சொல்றது என்னன்னா டிவிக்கு சப்போர்ட் பண்ணி போட்டா பாருங்க எவ்வளவு லைக்ஸ் வருது, எவ்வளவு ஃபாலோவர்ஸ் ஆட் ஆகுறாங்க. ஆக்சுவலா விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா டிவிக்கு சப்போர்ட் பண்ற, விஜயை சப்போர்ட் பண்ற ரசிகர்கள் வந்து ரொம்ப பிளைண்டா யாரா இருந்தாலும் போய் சப்போர்ட் பண்ணிடுறாங்க. ஒரு வீடியோ அவங்க வந்து இன்ஸ்டால வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஃபேவரா போட்டோன்னே இது நம்ம புள்ளடா, இது நம்ம புள்ளடா, இந்த புள்ளைக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேர் போய் ஃபாலோ பண்றது. சும்மா அந்த வீடியோல லைட்டா டிவிக்கு ஃபிளாக் வச்சாலே போதும் அந்த வீடியோக்கு வந்து ஃபயர் வருது. இதை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேர் இதை வச்சு பிசினஸும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டிவிக்கு கொடி வைக்கிறது, அந்த பேட்ச் விற்கிறது, டி-ஷர்ட் விற்கிறது அப்படின்ற மாதிரி அவனுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா உண்மையிலே டிவிக்கு சப்போர்ட் பண்ணல. ஆனா விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணி இவங்க எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். விஜய் பேரை வச்சு விஜய் ஃபேன்ஸை வந்து விஜய் ரசிகர்களை வந்து நிறைய பேர் வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து நிறைய யூடியூபர்ஸ் வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த இன்ஃப்ளூயன்சர் இருப்பாங்கல்ல, இவங்கலாம் எந்த கட்சிக்கு ஓட்டு போட்டாங்கன்னு தெரியல. அதுல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தன், ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தன் 100 விழுக்காடு திமுக போறவன். அவன் வந்து தாவேக்காக போட்டுருக்கான். ஏன்டா அப்படி போடுறீங்கன்னு கேட்டா அவன் சொல்றான், ஆனா அப்பதான் ரீல்ஸ் வருது, லைக்ஸ் பண்றாங்க, ஃபாலோ பண்றாங்க, சப்ஸ்கிரைப் எல்லாம் கூடுது எனக்கு கொஞ்சம், அதனால போட்டுருக்கேன், இப்போ இவங்க பயன்படுத்தி தான் உண்டுன்றாங்க. இப்படி தான் பல பேர். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ டிவிக்கு சப்போர்ட் பண்ணி வீடியோஸ் போடுறாங்கல்ல, அவங்களாம் என்ன பண்றாங்கன்னா சாட்டை துரைமுருகன் இருக்காருல்ல, இவர் பண்றது தப்பு தப்பு தப்புன்னு சொல்லிட்டு சில அவதூறுகளை வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அந்த அவதூறுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப்ஸ் இருந்தா பண்ணலாம். இப்போ இந்த நெல்சன்ற பையன் இருக்கான்ல, ஸோ அவன் வந்து பார்த்தீங்கன்னா சீமான் வந்து 500 கோடி வாங்கிட்டாரு, சாட்டை வந்து 2 கோடி வாங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி அவதூறை பரப்பிட்டு இருந்தார்ல, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாட்டை வந்து பதிலடி ஒன்று கொடுத்தாரு. அந்த வார்த்தைகள் எனக்கு உடன்பாடு இல்லை. அது ஒரு அப்பனுக்கும் ஒரு ஆத்தாளுக்கும் நீ பிறந்திருந்தது உண்மையா இருந்தா எனக்கு வந்து ப்ரூஃபை காட்டு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. கொஞ்சம் கடுமையான வார்த்தைகள், எனக்கு அதுல வந்து விருப்பம் இல்லை. ஒரு கட்சி கூட நடந்திருக்கும் போது மக்கள் கொண்டு வந்து உண்டியல் பணத்தை, மக்கள் சேர்த்து பணத்தை கொடுத்து கட்சி நடத்தப்படுது. வாய் கூசாம யார் என்ன பண்ணிடுவாரு, நம்மள யார் என்ன கேப்பா, 500 கோடி வாங்கிட்டாரு, 200 கோடி வாங்கிட்டாரு, என்ன நான் 25 லட்சம் பராசரி படுத்து வாங்கிட்டாரு, யாருன்னு சொல்றா, நானாவது வாங்கிக்கிறேன். மாசம் வந்து 2 கோடி தராங்க திமுக. இந்த வாய் இருக்குல்ல, போய் சொல்ற வாய்க்கு அதை படிச்சவன் சூழ்ச்சிகள் போவான் ஐயோன்னு போவான். நீ நல்ல ஆத்தாள படுத்து பிறந்திருந்தா யார் எங்க பணம் கொடுத்தா நீ நிரூபிக்கணும். நீ உண்மையிலே நல்ல ஆத்தாள படுத்து நான் வெளிப்படையா இந்த நெல்சன் ஒரு அப்பனுக்கும் ஒரு ஆத்தாளுக்கும் பிறந்திருந்தான்னா அவன் நிரூபிக்கணும் யார்கிட்ட சீமானா 500 கோடி வாங்கினாரு. எனக்கு வந்து அந்த மாதிரி பேசுறதுல உடன்பாடு இல்லை, நான் அதை ஒத்துக்கிறேன். பட் இருந்தாலுமே அவர் அவ்வளோ கடுமையான வார்த்தைகளை யூஸ் பண்ணாலும் இந்த பயபுல வந்து பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் அதுக்கான ப்ரூஃபே ரிலீஸ் பண்ணல. திருப்பி இன்னொரு வீடியோ போட்டு வந்து பாத்தீங்கன்னா என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கான். அந்த கதை இந்த கதை, அந்த கல்குவாரியில காசு வாங்குனீங்க, இங்கே காசு வாங்குனீங்க, அங்க, அதாவது டே உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா இல்லையாடா அப்படின்ற கேள்வி தான் எல்லாருமே சோஷியல் மீடியா ட்விட்டர் ஃபுல்லா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ட்ரஸ்டடான சோர்ஸ் கிட்ட இருந்து நான் கேள்விப்பட்டேன்னா 85 லட்சம் ரூபாய் ஒரே செட்டில்மெண்டா ஒரு மாசம் கொடுத்துருக்காங்க. ஒரு செட்டில்மெண்டா 85 lakhs கொடுத்துருக்காங்க. அந்த 85 லட்சம் ரூபாய் தாண்டி மாசம் ஒரு பேமெண்ட், அந்த மாசம் பேமெண்ட் ஒரு மாசம் 5 லட்சம் ரூபாய், 7 லட்சம் ரூபாய், 10 லட்சம். அரசியலை பொறுத்த மட்டும் யார் காசு வாங்கினா அப்படிங்கறத உங்களால நிரூபிக்க முடியாது. அதாவது நீ சாட்டை வந்து 85 லட்சம் சிங்கிள் பேமெண்ட் செட்டில்மெண்ட் வாங்கிட்டாரு, ட்ரஸ்டட் சோர்ஸ் மூலமா எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சுன்னு சொன்ன தொடர்புகட்ட, அந்த தொடர்புகட்ட என்ன பண்ணணும், அதுக்கான ப்ரூஃப்ஸ் வந்து கொடுக்கணும். ட்ரஸ்டட் சோர்ஸ் மூலமா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது, அந்த சோர்ஸ் யாருகிட்ட இருந்து வாங்கினாங்க அப்படின்றத சொல்லணும்ல, அதை சொல்லவே மாட்டானுங்க. அரசியல்ல வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ப்ரூஃப்லாம் கொடுக்க முடியாது. அப்புறம் என்ன மண்ணாங்கட்டிக்கு நீ வந்து வீடியோ போடுற, அந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துருச்சு, உன்னால பாத்தீங்கன்னா ஓப்பனா சொல்லவே முடியல, அந்த அளவுக்கு உனக்கு தைரியம் இல்லை அப்படின்னும் போது அப்புறம் எதுக்கு நீ பேசுற? அவ்வளவு தைரியமான ஆளு அப்படின்னா நீ என்ன பண்ணணும், ஆமா நீ இவர்கிட்ட இருந்து அமௌண்ட் வாங்கியிருக்க, இவ்வளவு மானங்கட்ட கேள்வி கேட்டா போல அந்த ஆளு. சோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா உனக்கு வந்து கோவம் வருது, என்னோட பெத்தவங்களை வந்து இப்படி பேசிட்டாங்க அப்படின்ற, அது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் இருந்தாலும் உன் பெத்தவங்களை இப்படி பேசிட்டாங்க, அப்படி பேசிட்டாங்க, அப்படி பேசிட்டாங்க, என்டிகேக்கு நான் ஓட்டு போட்டேன், அந்த ஓட்டு போடுறது நினைச்சு நான் வெக்கப்படுறேன், இந்த மாதிரி ஒரு கல்சர கட்சிக்கு நான் ஓட்டு போட்டேனே அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்குன்னு பேசுறல. அதாவது ஒரு தனிநபர் வந்து பாத்தீங்கன்னா உன் மேல ஒரு விமர்சனம் வச்சாருன்னா அந்த தனிநபர் எதுக்குறது வேற, ஓவரால் பார்ட்டியை எதுக்குறது வேற. சோ அந்த ஓவரால் பார்ட்டியா இப்போ உனக்கு பிடிக்கல, கரெக்டா? ஏன்னா நீ ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய்க்கு சப்போர்ட் பண்ற, கேட்டா நியூட்ரலா இருக்கேன்னு சொல்ற. ஆக்சுவலா விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு சைடுல இருக்க ஃபிளாஸையும் பேசணும். நியூட்ரலா இருக்கனா அந்த பயபுல போட்ட வீடியோஸ்ல விஜயோட வேட்பாளர்கள் இருக்காங்களே, அந்த வேட்பாளர்களை 43 பேர் பாத்தீங்கன்னா குற்ற பின்னணி கொண்டவங்க. சோ அதை பத்தி பேசியிருக்காப்லையா? பேசல. நீ இந்த மாதிரி எல்லாம் பேசுறனா உனக்கு அதுக்கான ஆதாரம் இருக்கணும். அப்படி ஆதாரம் இருக்குன்னா நீ தைரியமா பேசலாம், பேசிட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆதாரத்தை ரிலீஸ் பண்ணலாம். அதை விட்டுட்டு பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஆதாரத்தை ரிலீஸ் பண்ணாம உட்கார்ந்து அழுது புலம்பிக்கிட்டு நான் வந்து இவங்களை எக்ஸ்போஸ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஏன்டா பைத்தியம், எக்ஸ்போஸ் பண்றதுனா ப்ரூஃப் ரிலீஸ் பண்ணாதான் எக்ஸ்போஸ் பண்றதுன்னு அர்த்தம். உங்ககிட்ட தான் ட்ரஸ்டட் சோர்ஸ் மூலமா ஒரு ப்ரூஃப் இருக்குன்னு சொன்னல, ட்ரஸ்டட் சோர்ஸ்ல இருந்து இன்ஃபர்மேஷன் வந்ததுன்னு சொன்னல, அந்த சோர்ஸ் யாரு, யாருகிட்ட இருந்து அமௌண்ட் வாங்குனாங்க சொல்லு, மத்தவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம்ல. அதை சொல்லவே மாட்டானுங்க. ஆனா சாட்டை இவர்கிட்ட இருந்து காசு வாங்கிட்டாரு, சீமான் அவர்கிட்ட இருந்து காசு வாங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா சீமான் காசு வாங்கிட்ட மேட்டர் இருக்குல்ல, அந்த மேட்டரை பத்தி நான் கடைசியா வரேன். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சாட்டை துரைமுருகனால என்டிஏ கட்சி அழியுதா அப்படின்னு பார்க்கும்போது குப்பு குப்புன்னு வராங்க அப்படின்னு பாக்குறாங்க. இன்னைக்கு இளைஞர்களா போயிட்டு இருக்காங்க, சின்ன சின்ன பசங்களா போறாங்க. துண்டு சாப்பாடு பிரியாணி 300 ரூபா, 200 ஊபிஸ் கிண்டல் பண்ணாங்க. இவங்க 300 தற்குறி, சில இடத்துல 400 தற்குறி. நல்லா இருக்கடா. ஆக்சுவலா அது உண்மை இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னு பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான growth சோஷியல் மீடியால இம்பாக்ட கிரியேட் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா சாட்டை தான். பார்க்கும் பார்வை பரவ பார்வையடா அப்படின்னு டிஎம்கே ஆன் டிவிக்கு என்டிகேடா எதற்காக ஐடியா வச்சுக்காங்க.
ஆக்சுவலா சீமான் சாட்டையும் சேர்ந்து இதை பிளான் பண்ணாங்களான்னு தெரியல. சீமான் வந்து இனிஷியலா விஜய் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் ஒரு கடத்துல ஒரு ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஸ்டாப் பண்ணிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் சாட்டை மட்டும் தான் பாத்தீங்கன்னா விஜய் வந்து அட்டாக் பண்ணி ஆரம்பிச்சாரு. அட்டாக் பண்றது மீன்ஸ் அவரோட செயல்பாடுகள், பிரச்சாரத்துக்கு வராம பாத்தீங்கன்னா லீவ் போட்டு வீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறது, அவரோட வேட்பாளர்கள் செலக்ஷன், அதிமுக திமுக இருந்து பாத்தீங்கன்னா மொத்த வேட்பாளர்களையும் இங்க இறக்கி விடுறது. டிவி கேக்கும் டிஎம் கேக்கும் போட்டினா நீ ஏன்டா சேப்பாக்கத்துல போய் பிரச்சாரம் பண்ணல? நெக்ஸ்ட் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே மாதிரி பாத்தீங்கன்னா இலவசங்களையும் அனௌன்ஸ் பண்ணாரு, அவங்களோட அதிகமாக அனௌன்ஸ் பண்ணாரு. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா சாட்டை வந்து பயங்கரமா விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாரு. ஸோ விமர்சனம் பண்ண என்ன ஆச்சுன்னா, நிறைய பேருக்கு அதாவது விஜய் பண்ற அரசியல் என்ன அப்படின்றத புரிய ஆரம்பிச்சதுனால என்ன ஆச்சுன்னா, அவரோட ஃபாலோவர்ஸ் கவுண்ட்டும் ஒரு பக்கம் மேலே ஏறிச்சு, அவருக்கான சப்போர்ட்டும் ஒரு பக்கம் மேலே ஏறிச்சு, அவருக்கான ரீச்சும் ஒரு பக்கம் மேலே ஏறிச்சு. ஸோ ஓவராலா சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், சாட்டையால என்டிகே அழியுதான்னு பார்த்தா என்டிகே அழியல, என்டிகே க்ரோ தான் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஸோ அப்புறம் எப்படி ப்ரோ அழியுதுன்னு சொல்றாங்கன்னா, வேற வழி இல்ல, அது பேர் தான் கதறல். அதாவது கதறானுங்க, சாட்டையால தான் என்டிகேன்ற ஒரு கட்சி அழியுது அப்படின்ற மாதிரி கதறிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஆனா ஃபேக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது வந்து நல்லாவே சோஷியல் மீடியால டிஜிட்டலா வந்து பயங்கரமா க்ரோ ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது சொல்ல தோணுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டிவிக்கே தான் ஆட்சி அமைக்க போகுது, அவர் தான் கிங், விஜய் தான் கிங் அப்படின்ற மாதிரி நேஷனல் மீடியா எல்லாம் பாத்தீங்கன்னா கூவுன்னு கூவிக்கிட்டு இருந்தது. கடைசியில இப்ப என்ன சொல்றானுங்கன்னா, அப்படிலாம் இல்ல, அவர் கிங் மேக்கர் தான் அப்படின்ற மாதிரி மாத்திட்டானுங்க. டேய் என்னடா கிங்னவங்கள ஒரு 2 நாள்ல பாத்தீங்கன்னா கிங் மேக்கர் ஆகிட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க. இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவர் எவ்வளவு சீட் எடுத்தாலும் அவர் தான் கிங் மேக்கர்ன்ட்டாங்க. முதல்ல கிங்காக போறாருனாங்க, அப்புறம் இப்ப எவ்வளவு சீட் எடுத்தாலும் அவர் தாங்க கிங் மேக்கர். சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா விஜய் ஆட்சி அமைக்க மாட்டாருன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனா யாரு ஆட்சி அமைக்கிறதுன்னு டிசைட் பண்ற இடத்துல இப்ப விஜய் இருக்காரு. சோ விஜய் ஜெயிக்கிற அந்த சம் சீட்ஸ் இருக்குல்ல, ஒரு 30-40 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த சீட்ஸ் வந்து இங்க விஜய் வந்து யாரு ஆட்சி அமைப்பாங்க அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ற ஒரு இடத்துல விஜய் இருக்காரு. சோ விஜய் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கீ பிளேயரா இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டானுங்க. எனக்கு என்ன புரியல, 2 நாளைக்கு முன்னாடி தான் இதே நேஷனல் டெலிவிஷன்ஸ் எல்லாமே என்ன சொல்லுச்சுன்னா, கண்டிப்பா வந்து விஜய் வந்து ஆட்சி அமைச்சிருவாரு, விஜய் 120 இடத்துல வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கருத்து கணிப்புல சொல்லிட்டு இருந்தானுங்க. இப்ப அதே கருத்து கணிப்பு இன்னும் அப்படியே தான் இருக்கு, இன்னொரு ரிசல்ட் வரல. உண்மையிலேயே சொல்றேன், இப்போ வரைக்கும் விஜய் எவ்வளவு ஜெயிப்பாருன்னு யாருக்குமே தெரியல. பாண்டே கூட சொல்லிட்டு இருந்தாரு விஜய் ஜெயிப்பாரா தோக்கறாரு மேட்டர் இல்ல, ஆனா மேன் ஆஃப் தி மேட்ச் அவர் தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா அவரை பத்தி தான் எல்லா மீடியாவும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கு. நான் சொன்னேன், யார் வந்து மேட்ச்ல ஜெயிச்சாலும் மேன் ஆஃப் த மேட்ச் வந்து விஜய் தான். ஹைப்பை வந்து ஏத்திக்கிட்டே இருக்கானுங்க. மே 4ஆம் தேதி புஷ்னு போகாம இருந்தா சரிதான் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. ரிசல்ட்டுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா கிங்கா இருந்தவரை கிங் மேக்கரா மாத்திட்டு இருக்கானுங்க. இதை பத்தி உங்களோட கருத்தையும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி வேளாங்கண்ணிக்கு வந்து பாத்தீங்கன்னா விஜய் இன்னைக்கு போறதா ஒரு தகவல் வந்து நேத்து நியூஸ்ல வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இந்த நியூஸ் வந்து உண்மையா அப்படின்னு பார்க்கும்போது தகவல் அப்படிதான் வந்து நியூஸ் சேனல்ல சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா வேளாங்கண்ணிக்கு இன்னைக்கு அவர் வரல, அவர் வந்து கேன்சல் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா வேளாங்கண்ணி ஆலயத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா டிவிகே தொண்டர்கள் போயிட்டு டிவிகேன்னு கோஷம் போட ஆரம்பிச்சிட்டானுங்க. என்னதாண்டா உங்களுக்கு பிரச்சனை? ஆக்சுவலா உண்மையில மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த மாதிரி ஆட்களை வந்து நம்ம நிறைய மிஸ் பண்ணுவோங்க. ஏன்னா எவ்வளோ வீடியோஸ் வந்து பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியால வைரல் ஆயிடுச்சு, அரசியல் பேசுறேன்னு சொல்லிட்டு தற்குறித்தனமா எக்கச்சக்கமா பேசிட்டு இருந்தானுங்க. சோ அது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா மே 4ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய மிஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. இது சாப்பாடா? இது அண்ணன் ப்ரோ, அண்ணன் இது. ஆனா அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, மக்கள் பணத்துல இருந்து கொடுப்பேன்னு சொல்லல, ஏன் பணம், நான் ஏன் பணத்தை தரேன், மக்கள் பணம் எனக்கு தேவையே கிடையாதுன்னு அவரு. 1000 தங்கச்சி இருக்கிறோம், 1000 அக்கா இருக்கிறோம், கொண்டாடியா கூட இருந்துட்டு போறோமே, எங்க தளபதிக்கு நாங்க நிப்போம். ஏன்னா இவங்க வந்து எங்க போனாலும் டிவிகே எப்படி நேத்து வீடியோல கூட நான் அதான் சொல்லியிருந்தேன், கோயிலுக்கு போனாலும் டிவிகே, எங்க போனாலும் டிவிகே. வேளாங்கண்ணி ஆலயத்துல போயிட்டு டிவிகேன்னு வந்து கத்திட்டு இருந்தா அங்க வரவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது. உங்களை இவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க, அனில்ஸ் தற்கூரிசு இந்த மாதிரி ஏன்டா பண்றீங்கன்னு சொல்லிட்டு இவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க. நான் எல்லாரையும் சொல்லல, டிவிக்குள்ள இருக்க எல்லாருமே அப்படி இருக்காங்க சொல்லல. ஆனா மெஜாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா இப்படி தான் இருக்காங்க. போயிட்டு எங்க கூவுறோம் எதுக்கு கூவுறோன்னு தெரியல. அவரோட பிரச்சாரத்துல போயிட்டு டிவிகேன்னு கத்துறியா, நியாயம் இருக்கு. வேளாங்கண்ணி ஆலயத்துல போயிட்டு நீ வந்து டிவிகேன்னு கத்திட்டு இருந்தா அது என்ன நியாயம்னே தெரியல. இன்னும் விஜயே வரல, அதுக்குள்ள கூவ ஆரம்பிச்சிட்டானுங்க. கூவுங்க, இப்பயே கூவுங்க அப்படின்ற மாதிரி கூவ ஆரம்பிச்சிட்டானுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இதுக்கு ஒரு எண்டே இல்லையா பாஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சீமான் காசு வாங்கிட்டாரு. இதுதான் ஆக்சுவலா மெயினான டாபிக். என்னன்னு பாத்தீங்கன்னா சீமான் காசு வாங்கிட்டாரு. எவ்வளவு வாங்கிட்டாரு? 500 கோடி வாங்கிட்டாரு. இதுக்கான ப்ரூஃப் யாராவது கொடுப்பானுங்கன்னு பார்த்தா எவனுமே கொடுக்க மாட்டானுங்க. இதுக்கு முன்னாடி இதை யார் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா டிஎம்கே தான் இந்த பாலிடிக்ஸை பண்ணிட்டு இருந்தது. இந்த மாதிரி காசு வாங்கிட்டாங்க. பிஜேபியோட பி டீம் தான் சீமானோட
கூட என்டிகேன்னு சொல்லிட்டு கூவிட்டு இருந்தாங்க. இப்போ டிவிகே என்ன பண்ணுதுன்னா டிஎம்கேவோட பி டீம் தான் என்டிகேன்னு சொல்லிட்டு கூவிட்டு இருக்கு. எனக்கு அதை பார்க்கும்போது ஏன்டா டிஎம்கே இவ்வளவு நாள் கூவுனதே இப்போ நீங்களும் எடுத்து கூவுறீங்களா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா என்டிகே சைடில் வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா டிஎம்கே பண்ண அரசியலை தான் டிவிகே அப்படியே பண்ணுது. இந்த இதுலயும் அதே தான் பண்றாங்க. இப்போ டிஎம்கே இதே மாதிரி தான் ஒரு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டை வந்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்டிகே மேல காசு வாங்கிட்டாங்கன்னு. இப்போ அதே மாதிரி தான் டிவிகேவும் வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உண்மையிலே சீமான் காசு வாங்கணும் அப்படின்னு நினைச்சாருன்னா அவருக்கு 500 கோடி இல்ல 2000 கோடி வரைக்கும் ஆஃபர் பண்றாங்க. இது ரங்கராஜ் பாண்டே அவரும் கன்ஃபார்ம் பண்றாரு. திரு சீமான் கூட்டணி போனாருன்னா எனக்கு தெரியும், நான் பர்சனலா தெரியும். திரு சீமானுக்கு எல்லா கூட்டணி கட்சிகளுமே பெரிய கட்சிகளுமே அவருக்கு வந்து எல்லா ஆஃபரும் கொடுத்தாங்க. மணி சீட்டுன்னு கற்பனை பண்ண முடியாது கொடுத்தாங்க. அவர் வரமாட்டேங்க அப்படின்னு தெளிவா இருக்கிறார். அவருக்கு எவ்வளவோ சீட்ஸ் கேஷ் எல்லாமே ஆஃபர் பண்ணாங்க. அது வேணான்னு தான் சொல்லிட்டு அவர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. சீமானே கன்ஃபார்ம் பண்ணாரு, எனக்கு வந்து 1000 கோடி வந்து உனக்கு கொடுத்துறேன், 1000 கோடி உங்க கட்சி கொடுத்துறேன், கட்சி நிதியா கொடுத்துறேன், சோ நீ கூட்டணிக்கு வந்துட்டு கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு சீமானே சொல்லியிருந்தாரு. ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பணம் வந்து அவருக்கு ஆஃபர் பண்றாங்க. ஏன் அப்படின்றது பாத்தீங்கன்னா 1/2% ஓட்டு இருக்க தேமுதிகக்கு 10 சீட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அதுக்கான இம்பாக்ட் புரியுதா என்னன்னு தெரியல. ஏன்னா சீமானுக்கிட்ட 8.22% ஓட்டு வந்து இருக்குது. சோ அப்படி ஓட்டை நிரூபிச்ச ஒரு கட்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு ஆஃபர் பண்ணுவாங்கன்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. திமுகல இருக்க மத்த கூட்டணி கட்சி இருக்குல்ல, இத்தனை கூட்டணி கட்சியோட ஓட் பர்சன்டேஜ் சேர்த்தா கூட என்டிகேன்ற ஒரு கட்சியோட ஓட் பர்சன்டேஜ் வராது அந்த அளவுக்கு. ஏன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா 1/2%, 2%, திருமாவளவன் ஒரு 4%, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மியான கட்சிகள் தான் பாத்தீங்கன்னா திமுக கூட கூட நிக்குது. 10 சீட்டு 5 சீட்டு 4 சீட்டுன்னு வாங்கிட்டு ஓடிட்டு இருக்காங்க. ஆனா சீமான்கிட்ட சொலையா 8% ஓட்டு இருக்கு. சோ அவர் அப்படியே போனார்னா இந்த அமௌண்ட்டை ஈஸியா ஆஃபர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம அவருக்கு ஒரு 40-50 சீட்டும் கிடைக்கும். பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து டெபுட்டி சிஎம்ஓ ஆயிடலாம். சோ இந்த அளவுக்கு பயங்கரமான ஆஃபர் வந்து அவர் கிடைக்கும். எந்த கட்சி கூட போனாலும் ஏடிஎம்கே எல்லாம் பயங்கரமா ஆஃபர் பண்ணாங்க. சோ அது எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் இருக்காருன்னு சொல்லிட்டு டிகே சைடுல இருந்து சொல்றாங்க. நம்மளாலையும் புரிஞ்சுக்க முடியுது. நல்லா கவனிச்சுக்க, உனக்காக உங்க அண்ணன் உறுதியா நிப்பேன், சமரசம் செய்ய மாட்டேன், உன்னை கூட்டிட்டு போய் அடமான வச்சு 5 சீட்டுக்கு வியாபாரம் பேச மாட்டேன், நீ நம்பி வா, நான் வெல்லுவேன், இந்த நாட்டை தலை சிறந்த நாடாக மாற்றி காட்டுவேன். ஏன்னா இந்த 8% ஓட்டுக்கு பயங்கரமான ஆஃபர் கிடைக்கும். அது வேணாம், அவ்வளோ பெரிய அமௌண்ட் வேணான்னு சொல்லிட்டு நிக்கிறவங்க தான் இப்போ இந்த நெல்சன் பைபிள சொல்றாரு 500 கோடி வாங்கிட்டாரு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா 85 லட்சம் வாங்கிட்டாங்க, 1 லட்சம் வாங்கிட்டாங்க, 10 லட்சம் வாங்கிட்டாங்க, இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அவதூறுகளை கிளப்பிட்டு இருக்காங்க. சொல்லுவாங்கல்ல, இத்தனோடு மூளை இருக்கவங்க கூட யோசிப்பாங்க காசு தான் முக்கியம்னா என்டிகேவை எப்பயோ பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே டிஎம்கே கூட கூட்டணி வச்சு அழகா ஒரு பெரிய அமௌண்ட் வாங்கிட்டு சீமான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு 15 தலைமுறையை பயங்கரமா செட்டில் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். சோ அது ஈஸியா அந்த மனுஷனால பண்ண முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு பொட்டன்ஷியல் இருக்கு. அது வேணா, நான் ஒரு கொள்கையை வச்சிருக்கேன், இந்த கொள்கையில கடைசி வரைக்கும் நிப்பேன், அந்த கொள்கைக்காக நான் வந்து கடைசி வரைக்கும் நின்னு செத்தே கூட போறேன், எந்த இடத்துலயும் நான் சமரசம் செய்ய மாட்டேன், சமரசம் செஞ்சு இந்த கட்சி கூட கூட்டணி அந்த கட்சி கூட கூட்டணி அப்படின்றத கடைசி வரைக்கும் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டா இருக்காரு. திராவிட கட்சிகள் இந்திய கட்சிகள் 2 கட்சி கூட கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆயிருக்காரு. சோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்க ஒரு மனுஷனை காசு வாங்கிட்டாரு ஒரு அவதூறு இந்த டிவி கேஸ் இருக்க நிறைய பேர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ஸ்ப்ரெட் பண்ணுங்க, தப்பு இல்ல. ஆனா இந்த இடத்துல நீங்க சொல்றது உண்மையா இருந்தா ஆதாரங்களை கொடுக்கணும். அதாவது இவனுங்களா எப்படின்னா நான் வந்து அரசியல் அறிவு இருக்கு, அரசியல் புரிதல் இருக்குன்ற மாதிரி தன்னை காமிச்சிக்கிறானுங்க. அப்படி உண்மையிலே காமிக்கிறவங்களா இருந்தா எங்க உன்னோட ஃபர்ஸ்ட் கேள்வி எங்க வந்திருக்கணும்னா டிஎம்கே ஏடிஎம்கே பிடிக்காது, அந்த பிடிக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு மாற்று இதை தேடுற பசங்க தான் டிவிகே சப்போர்ட் பண்ற முக்காவாசி பேர், இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆகட்டும் இல்ல நார்மல் சப்போர்ட் பண்ற பசங்களாகட்டும். அப்படி சப்போர்ட் பண்றவங்களுக்கு விஜய் மாற்றா அப்படின்றத யோசிக்கணும். ஏன்னா டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் எந்த டிஃபரன்ஸும் இல்ல, 10 பொருத்தமும் பக்காவா பொருந்தும். 2 கட்சியிலையும் பாத்தீங்கன்னா விஜய் இந்த இடத்துல இருக்காரு, அந்த இடத்துல ஸ்டாலின் இருக்காரு, அவ்வளவுதான் டிஃபரெண்ட். இங்கேயும் பாத்தீங்கன்னா குற்ற பின்னணிகள் இருக்க வேட்பாளர்கள் தான் இங்க 32 பேரு, டிவிகேல 43 பேரு, அவ்வளவுதான் டிஃபரெண்ட். சோ இதுக்கும் எந்த விதமான சேஞ்சும் இல்ல. இவங்களும் இலவசம் தான், இவங்களும் இலவசம் தான். அதே மாதிரி இவரும் டாஸ்மாக் தான் வச்சுப்பாரு, இவரும் டாஸ்மாக் தான் வச்சுப்பாரு. எனக்கு எந்த இடத்துல டிவிகேவும் டிஎம்கேவும் டிஃபரன்ஸ் சொல்லிட்டு மாற்றுன்னு சொல்லிட்டு ஓட்டு போடுறாங்களே, அதுதான் என்னால புரிஞ்சிக்கவே முடியல. எப்படி இவங்க 2 பேரும் மாற்று ஒரு இடத்துல இவங்களால கிளாரிட்டியா சொல்ல முடியும்னா முடியாது. கேட்டா தூய அரசியல் பண்ணுவாங்க. எப்படி தூய அரசியல் பண்ணுவாங்க? ஏடிஎம்கே டிஎம்கேல இருந்து 106 பேர் கொண்டு வந்து கட்சியில சேர்த்து வச்சுட்டு அவங்களை வேட்பாளரை நிறுத்திட்டு தூய்மையான அரசியலை விஜய் கொடுப்பேன். எப்படி பாஸ் கொடுக்க முடியும்? அவருக்கு அவங்க வேட்பாளர்கள் மேலே நம்பிக்கை இல்லை. எதுக்கு ஜெயிச்சோன்னே எல்லாம் பனையூருக்கு வந்திருக்குன்னு சொல்றாரு. ஏன்னா மத்த கட்சியில இருந்து வந்தவனுங்க திருப்பி எப்போனா இந்த கட்சியில இருந்து திருப்பி பழைய கட்சிக்கே போறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஜெயிச்ச உடனே. அதனால தான் ஜெயிச்ச உடனே எல்லாம் பனையூருக்கு வந்துருன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா காசுக்கு வந்தவனுங்க திருப்பி காசுக்கு போயிடுவானுங்க. சோ அப்படின்னும் போது இதுதான் டிவிகேவோட பாலிடிக்ஸ், இதுதான் டிஎம்கேவோட பாலிடிக்ஸ், இதுதான் ஏடிஎம்கேவோட பாலிடிக்ஸ். இந்த 3 அரசியலும் ஒரே நேர்கோட்டில் தான் இருக்கு, எந்த இடத்துலயுமே டிஃபரெண்ட் இல்லை. அப்படின்னும் போது இது மாற்றுன்னு பார்க்கறதே ஒரு ஏமாற்று. அதை வந்து
கொஞ்சம் கூட அரசியல் புரிதலே இல்லாம பேசுறாங்க அப்படின்ற மாதிரி தான் என்டிகே செயலின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓவராலா பார்க்கும்போது என்டிகேயோட அழிவுக்கு காரணமே சாட்டை துரைமுருகன் தான் அப்படின்ற மாதிரி டிவிகே சைடுல ஒரு குற்றச்சாட்டு வச்சிட்டு இருக்காங்க. என்டிகே சைடுல சொல்லும்போது என்டிகேவோட growth, என்டிகேவோட டிஜிட்டல் growthக்கு மெயினான காரணமே சாட்டை துரைமுருகன் தான்டா. சாட்டை துரைமுருகனை பார்த்து தான் டிவிகேன்ற ஒரு கட்சியும் டோட்டலா அலறுது. ஒரு சாதாரண யூடியூபர் ஒரு உச்ச நடிகரை எதிர்த்து சண்டை செஞ்சான் அப்படின்ற வரலாறு ஆல்ரெடி எழுதப்பட்டுருச்சு. ஸோ மே 4ஆம் தேதி ரிசல்ட் அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படின்ற மாதிரி தான் என்டிகே சைடுன்னு சொல்றாங்க. ஸோ இதை பத்தின உங்களோட ஓவரால் கருத்துகள் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா, பை பை.